ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முக்கியமான டிப்ஸு தாங்க. வேண்டான்னு தூக்கி போடக்கூடிய கவரை வச்சு எப்படி சூப்பராக ரீயூஸ் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்தகம். டிப்ஸ் நம்பர் 1. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி மசாலா பேக்கெட் வாங்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு கவரை தூக்கி போடுவோம். ஸோ இந்த கவரை வச்சு எப்படி சூப்பராக ரீயூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மசாலா பாக்கெட்லையும் ஒவ்வொரு மசாலா நேம் எழுதியிருக்கும். ஸோ சாம்பார் தூள், மிளகாய் தூள், பிரியாணி மசாலா, தனியாத்தூள், கரம் மசாலான்ட்டு நிறைய பேக்கெட் இருக்கும். ஸோ அதில் ஒவ்வொரு பேக்கெட்லையும் ஒவ்வொரு பேர் எழுதியிருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த பேரை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கிடலாம். கட் பண்ணி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மசாலா இருக்கும் இல்லைங்களா, மசாலாக்குன்னு செப்பரேட் டப்பா போட்டு வச்சுருப்போம். அந்த டப்பாவில் இந்த மாதிரி பேரை கட் பண்ணிவிட்டு ஒரு செல்லோ டேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஒட்டினோன்னா சமைக்கும்போது எடுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டு கிச்சனில் நம்ம மட்டும் சமைக்க போகிறது கிடையாது. சம்டைம்ஸ் பசங்களும் சமைப்பாங்க, ஹஸ்பண்டும் சமைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த நேமை இந்த மாதிரி ஒட்டி வைக்கிறதுனால எந்தவித குழப்பமும் இல்லாமல் மசாலாவை ஈஸியாக எடுக்க முடியும். இது சிம்பிள் ஐடியா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 2. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணிவிட்டு அந்த பேக்கெட் கவரை தூர போட்டுருவோம். ஸோ அந்த பேக்கெட் கவரை தூர போடாமல் அதை எப்படி சூப்பராக ரீயூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி காலியான கோதுமை கவரை இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு பொருளும் வேண்டாம் நம்ம தூக்கி போடாமல் அதை சூப்பராக ரீயூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கோதுமை கவரை கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷைனிங் ஏரியா கிடைக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு தேவை. நம்ம வீட்டில் இந்த மாதிரி கார்ட்போர்டு இருக்கும் இல்லைங்களா, பழைய அட்டை ஏதாவது இருக்கும் இல்லைங்களா, அந்த அட்டையை சின்னதாக அந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து செல்லோ டேப்பை யூஸ் பண்ணி இந்த மாதிரி 4 பக்கமும் நல்லா ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ ஒட்டி எடுத்தால் நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஒயிட் போர்ட் ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஒயிட் போர்ட் பார்த்திங்கன்னா சூப்பராகவே எழுத முடியும். நம்ம வீட்டில் ஸ்கெட்சோ அல்லது மார்க்கரோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் உள்ள சின்ன பசங்கக்கிட்ட இதை எழுத கொடுத்தோன்னா சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ எழுதி பார்க்க ஒரு ஸ்லேட் மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு சிம்பிள் ட்ரிக் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் இப்போ எழுதி காட்டுறேன். சூப்பராக இப்போ ஒரு மார்க்கர் வச்சு எழுதி காட்டுறேன். சூப்பராக எழுதி பாருங்கள். ஸோ இது அழிக்கிறது ரொம்பவே ஈஸிங்க. ஒரு ஈரமான துணியில் டிப் பண்ணிவிட்டு அழிச்சிங்கன்னா ஈஸியாகவே ரப்பாகும். ஸோ இது ஒரு சிம்பிள் ஐடியா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 3. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி திக்கான கவர் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நல்ல திக்கான கவர் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் ஸ்ட்ரா யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்ட்ராவில் 2 ஸ்ட்ரா எடுத்துக்கிடலாம். என்கிட்ட இன்றைக்கி பிளாஸ்டிக் ஸ்ட்ரா இல்லை, அதனால் பேப்பர் ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி 2 பேப்பர் ஸ்ட்ரா எடுத்துக்கிடலாம். உங்கள் வீட்டில் வெஜிடபிள்ஸ்னால் இருக்கும் இல்லைங்களா, ஸோ இன்றைக்கி தக்காளி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி தக்காளி எடுத்து அந்த கவரில் போட்டு அந்த ஸ்ட்ராவை யூஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் கவர் தான் செய்ய போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராவை இந்த மாதிரி கவரில் வச்சு இன்னொரு ஸ்ட்ராவை சென்டர் பார்ட்டில் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். கட் பண்ணி எடுத்து நான் செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஏர்டைட் கவர் ரெடி ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் எந்தெந்த வெஜிடபிள்ஸு ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த ஏர்டைட் கவர் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த கவரை என்ன தான் தலைகீழாக தொங்க விட்டாலும் அதுலேருந்து ஒரு தக்காளி கூட கீழே விழலை. ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறைய கவரை யூஸ் பண்ணி உங்களோட வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சிம்பிள் ட்ரிக், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரேஷனில் வாங்குகிற பாம் ஆயிலை யூஸ் பண்ணுறதுனால கொழுப்பும் பித்தமும் அதிகமாகும். அந்த பித்தத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாம் ஆயில் வாங்கின உடனே இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயில் அந்த பாம் ஆயிலை ஊற்றிக்கிடலாம். ஸோ ஊற்றிட்டு நம்ம வீட்டில் புளி இருக்கும் இல்லைங்களா, அந்த புளியை ஒரு பெரிய உருண்டை அளவு எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிடலாம். சேர்த்து இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி ரெடி பண்ணிடுங்க. எண்ணெய் சூடான உடனே அந்த பாலை அதில் சேர்த்துக்கிடலாம். ஸோ சேர்த்து கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க. புளியோட கலர் மாறுற வரைக்கும் அதை அப்படியே விட்டுடுங்க. இந்த மாதிரி புளியோட கலர் நல்லா டார்க் கலராக மாறின உடனே அந்த புளியை எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எண்ணெயை நம்ம ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணலாம்.
ஸோ இப்போது அந்த காலியான கவர் இருக்குது இல்லைங்களா, அந்த எண்ணெய் கவரை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிளிப் எடுத்துக்கிடலாம். கிளிப்பில் டபுள் டேப் ஒட்டி செவுத்தில் ஒட்டி எடுத்துடுங்க. அந்த எண்ணெய் கவரை அந்த கிளிப்பில் மாட்டிக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி மாட்டி விட்டு அடியில் ஒரு சின்னதாக அந்த ஹோல்ஸ்க்கு நேராக ஒரு டப்பா வச்சிங்கன்னா மீதி உள்ள எண்ணெய் எல்லாம் அந்த டப்பாவில் கலெக்ட் ஆகும். ஸோ இந்த எண்ணெயை யூஸ் பண்ணி நீங்கள் இட்லி தோசைக்கு இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் கலெக்ட் ஆகிருக்குதுன்னு. ஸோ இந்த மாதிரி கலெக்டான எண்ணெய் கவரை தூர போடாமல் அதை எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஸோ இந்த கட் பண்ண பீஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் துரு பிடிக்கிற ஸ்டேஜில் இருக்கிற பூட்டு, இரும்பு கேட்டு, இரும்பு ஐட்டம் இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி கவரை வச்சு தேய்ச்சி எடுத்திங்கன்னா துரு எல்லாம் சூப்பராக ரிமூவ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த எண்ணெய் கவரை யூஸ் பண்ணி எந்தெந்த இரும்பு பொருளை தேய்க்கணுமோ அந்தந்த இரும்பு பொருளை நீங்கள் தேய்ச்சிக்கிடலாம். ஸோ தேவையிலும் தூக்கி போடக்கூடிய எண்ணெய் கவரில் நீங்கள் இந்த மாதிரி பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். இது ஒரு சிம்பிள் ட்ரிக், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 5. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மளிகை ஜாமான் வாங்கும்போது இந்த மாதிரி டப்பா வரும். ஸோ இந்த மாதிரி டப்பாவை வந்து தூக்கி போடாமல் அது எப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி 2 டப்பா எடுத்துருக்கேன். ஸோ இந்த டப்பாவை இந்த மாதிரி உள் சைடில் எல்லாம் மடக்கி விட்டுக்கோங்க. ஸோ உங்கள் வீட்டில் சின்ன சின்ன ஹோட்டலில் தரக்கூடிய சின்ன சின்ன டொமேட்டோ சாஸ் ஷேஷை இருக்கும் இல்லைங்களா, இந்த ஷேஷை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஷேஷை கலெக்ட் பண்ண ஷேஷையை இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சிடலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் மசாலா ஜாமானாக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மசாலா ஐட்டம் டப்பாவில் கொட்டி போக மீதி உள்ள மசாலா பொருளை இந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் டபுள் சைட் டேப் இருக்கும் இல்லைங்களா, அந்த டபுள் சைட் டேப் எடுத்து இந்த மாதிரி சென்டர் ஏரியாவில் ஒட்டி எடுத்துக்கிடலாம். ஸோ ரெண்டுமே மூவ் ஆகாது. இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இந்த சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணுறதுனால ஃப்ரிட்ஜில் உள்ள ஸ்பேஸை சேவ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 6. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் தூக்கி போடக்கூடிய கவரில் இந்த மாதிரி திக்கான கவர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கவரை யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வத்தல்னால் போடுவோம் இல்லைங்களா, வத்தல் பேக்கிங்னால் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ பேக்கிங் பண்ணுறதுக்கு மாவோ அல்லது பைப்பிங்கோ தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி பைப்பிங்க்கு நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் எடுத்து ஒரு பைப்பிங் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம வத்தலையோ அல்லது பிஸ்கட்டையோ பேக் பண்ண இந்த மாதிரி கவரை யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.